ஆக்சுவலா இந்த ஆப்ஷன்ஸுங்கிறது ஆரம்ப காலத்தில இது ஒரு ப்ரொவிஷன் குடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப யாரோ ஒருத்தர் ஃபியூச்சர்ஸ் வாங்குறாங்க ஒரு லாட்டு. சில லட்சங்கள் தேவைப்படும் அதுக்கு. ஒரு 7,00,000 8,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஜெக்ட் டு த அந்த லாட் சைஸ பொறுத்து. அப்படி எடுக்கிறபோது, அதுக்கு ஒரு ஹெட்ஜிங்க்காகத்தான் ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. நடைமுறைப்படுத்தினதும் ஆரம்ப காலத்தில அதுதான். இப்போ யாரோ ஒருத்தர் 25,500ல ஒரு ஃபியூச்சர் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, மார்க்கெட்ல சந்தை நிகழ்வுகள் குளோபல் அண்ட் டொமஸ்டிக் எப்படி வேணாலும், எந்த சூழ்நிலையில் வேணாலும் ஏற்ற இறக்கங்கள் நடக்கக்கூடியது. ஒரு நிமிடத்தில் அதனுடைய இயக்கங்கள் மாறுபடக்கூடியது. அப்படி இருக்கிறபோது, நம்மளுடைய ஹெட்ஜிங் எப்படி ஒரு வெஹிக்கிள் வாங்கினாக்கா, ஒரு கார் வாங்கினாலோ, ஒரு பைக் வாங்கினாலோ அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு வீடு கட்டினா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஒரு ஐஃபோன் வாங்கினா கூட நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஆனா, இதில என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆப்ஷன்ஸ போய் வாங்குறாங்க. ஏன்னா, ஆப்ஷன்ஸ் பையர்ங்கிற போது ஒரு ரூ. 5,000 கையில பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ போய் வாங்கிட்டு ரூ. 5,000 ரூ. 7,000 ஆகும்னு நெனச்சுக்கிட்டு, ஒரு தவறான ஒரு கணக்கீடு செய்து, எந்தவித அடிப்படையும் தெரிஞ்சுக்காம, எந்த தம்ப் ரூலும் பார்க்காம என்ட்ரி ஆயிடுறாங்க.